ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மருத்துவம் வந்து ஆஸ்மா. ஆஸ்மா வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க. ஆஸ்மா வந்து இப்போ குழந்தைகளுக்கு வந்திருக்கு. குழந்தைகளுக்கு வந்திருக்குன்னா காரணம் வந்து உணவு சரியில்லைன்னு அர்த்தம். ஏன் குழந்தைங்க வந்து இப்போவே வந்து அந்த வாயில் ஏதோ ஒரு பஃப் மாதிரி அடிக்கிறாங்க, அந்த அளவுக்கு வந்துருச்சு ஆஸ்மா. ஆஸ்மா வந்த காரணம் நிறைய வந்து மூலிகைகளில் வந்து இந்த பார்த்தீனியான்னு ஒரு செடி இருக்குது. அந்த பார்த்தீனியா செடியினுடைய வாசம் பட்டாலே ஆஸ்மா வந்துடும். அந்த வாசம் பட்டதுமே குழந்தைகளுக்கு வந்து இந்த சொறி நோய் மாதிரி வரும், உடலில் வந்து சோரியாசிஸ் நோய் மாதிரி வந்துடும். இந்த சோரியாசிஸ் நோய்க்கு நீங்கள் போய் ஊசி போட்டிங்க, அந்த சோரியாசிஸ் மாதிரி ஒரு புள்ளி புள்ளியாக கை காலெல்லாம் சொறி மாதிரி இருக்கும், நாய் முள்ளுன்னு சொல்லுவோம். அந்த நாய் முள் மாதிரி உடல் முழுவதும் வந்திருந்தா அதை போக்குறதுக்கு நீங்கள் ஒரு ஊசி போட்டிங்கன்னா அது உள்ளே போயிடும். உள்ளே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது ஆஸ்மாவாக மாறி தான் வரும். அதனால் நாய் முள் மாதிரி வந்தால் அதுக்கான மருத்துவத்தை பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கு எந்த ஒரு ஊசியும் எடுக்காதீங்க. அதை அப்படியே வெளியில் வரா மாதிரி பார்க்கணுமே தவிர அதை உள்ளே அனுப்புனோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இழப்பு நோயாக வரும். இழப்பு நோய்னா அந்த ஆஸ்மான்னு சொல்கிறோம். அந்த ஆஸ்மாவால் அந்த குழந்தைகள் வந்து எந்த ஒரு இதுலேயும் வந்து நாட்டம் இல்லாமல் போயிடுது. படிப்புலேயே நாட்டம் இல்லை, அவங்க எழுதுறதுலேயும் நாட்டம் இல்லை. நிறைய திறமைசாலிகளாக இருந்தாலும் அந்த மூச்சு திணறல் வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அது இல்லாமல் நிறைய ஆண்களுக்கு இந்த பிரச்சனை, பெண்களுக்கு இந்த பிரச்சனை. அவங்களால இந்த ஆஸ்மாவை கட்டுப்படுத்த முடியாமல் யார் கையில் பார்த்தாலும் அந்த பஃப் வச்சு வாய்க்கில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏற்கனவே பார்க்கலாம், நீங்கள் உலக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போராளிக்கு வந்து அந்த ஆஸ்மாவோடையே இருந்து அவர் கடைசி வரைக்கும் ஆஸ்மாவில் தான் செத்தார். ஏன்னு கேட்டால் யாராக இருந்தாலும் அது வந்து உடலை வந்து பாதிக்க செய்யும். உடல் பலமாக இருந்தாலும் உடலை வந்து மோசமாக்கிடும். அவங்களுடைய உடல் சத்துக்கள் பூரா போயிடும். அவங்க நல்ல சமயத்தில் மூச்சு வாங்கும்போது எதையுமே யோசிக்க முடியாமல் இருக்கும்போது அவங்க உடல் பாதிப்பாயிடும். அந்த பாதிப்பில் அவங்க மூச்சு திணறல் பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் சத்தம் கேட்கும். அவங்க சத்தம் கேட்கும்போது அவங்களுக்கு உயிர் போயிடுமோன்னு தான் நமக்கு பயம் இருக்கும். நம்ம குழந்தைங்களா இருந்தாலும் அந்த கஷ்டத்தை பார்க்க முடியாமல் நிறைய வந்து அதுக்கு என்னென்ன வைத்தியன்னு போய் பார்த்தாலும் எப்படி போனாலும் சரியாக மாட்டுதுன்றாங்க. அதுக்கான சிறந்த மருந்தாக நம்ம தூதுவளை வச்சுருக்கோம். இந்த தூதுவளை வந்து மேலே கீழே எல்லாம் முள் இருக்கும். இந்த தூதுவளையை வந்து பயன்படுத்தணும். இந்த தூதுவளையை பயன்படுத்தணும்னா இந்த ஆஸ்மாவை கட்டுப்படுத்தக்கூடியது. ஆஸ்மா எங்கேருந்து வருது? சளியிலிருந்து வருது. அந்த சளியை எடுக்கணும். அந்த சளியை எடுத்தோம்னா இந்த ஆஸ்மா வந்து கட்டுப்படும். சளிக்கு வந்து சிறந்த மருந்தாக தூதுவளை. இந்த தூதுவளையை வச்சு நம்ம மருந்து தயாரிக்க போகிறோம். இதோடு சேர்ந்து நம்ம மிளகு எடுக்கிறோம். மிளகு வந்து நமக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 7 மிளகு எடுத்தால் போதும். நிறைய பேர் இருந்தால் நிறைய சேர்க்கணும். ஒரு ஆளுக்குன்னா 7 மிளகுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. இந்த 7 மிளகு எடுத்தோம்னா 250 மில்லி பால் சேர்க்கணும். இந்த பால்லே வந்து இது ஆட்டுப்பால். இந்த ஆட்டுப்பால் சேர்த்தோம்னா அந்த ஆஸ்மா நோயே இல்லாமல் போயிடும். ஏன் அந்த ஆட்டுப்பாலினுடைய சிறப்பை சொல்கிறேன்னா, ஆடுகளுக்கு வந்து நிறைய தன்மை இருக்குது. அதனுடைய ரோமத்தின் வழியாக உடல் சூடுகளை கட்டுப்படுத்தும். கொம்பு முனையில் வந்து அந்த வெயிலினுடைய தாக்கத்தை எடுத்து அந்த ஆட்டினுடைய உடலில் உள்ள அணுக்களை வந்து அதிகரிக்க செய்யும். அதனால தான் இந்த இப்போ வந்து ராஜஸ்தான் பக்கம்லாம் ஆட்டுப்பாலினுடைய விலை எந்த அளவுன்னு சொல்ல முடியாதுன்றாங்க. ஏன்னா இந்த பால் சாப்பிட்டவங்களுக்கு ஆஸ்மா நோயே வராது, சர்க்கரை நோயே வராது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அன்னைக்கு வந்து காந்தி வந்து 1/2 லிட்டர் ஆட்டுப்பாலும் அரைப்படி கடலை பருப்பும் சாப்பிட்டாருனாங்க. ஏன் சாப்பிட்டாரு? உடல் ஆரோக்கியத்துக்கு சாப்பிட்டாரு. ஆட்டுப்பால் சாப்பிட்டா நோய் இருக்காது. கடலை சாப்பிட்டா கடலை வந்து உடலை வளர்க்கும், உடம்பை வளர்க்க. கடலை பருப்பை தினந்தோறும் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டு பாருங்க. எவ்வளவு மெலிவாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நல்ல கொழுப்புக்களை உண்டு பண்ணி அவங்கள வந்து சத்தான ஆளாக்கிறோம். சாப்பாடு சாப்பிடாம கொஞ்சம் குறைவாக சாப்பிட்டாங்கன்னா அந்த ஒரே மீடியத்தில் வச்சுருக்கோம். நமக்கு சத்து தேவைன்னா கடலை பருப்பு சேர்க்கணும். அதே மாதிரி ஆட்டுப்பால் சாப்பிட்டோம், தினந்தோறும் ஒரு 200 மில்லி ஆட்டுப்பால் சாப்பிட்டா எப்படியாப்பட்ட ஆளும் நம்ம வந்து ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு உடலில் பலு இருக்கும். ஆட்டுப்பால் வந்து அதிக சக்தியை கொடுக்கக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடியது, சர்க்கரை நோயை 3 மாதத்தில் விரட்டக்கூடியது. வாழ்க்கை பூரா இன்சுலின் போட்டு தான் ஆகணுன்றவங்களுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக 3 மாதம் இந்த ஆட்டுப்பால் கொடுத்து பாருங்கள். அவங்க உடம்புல சர்க்கரைன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு இதில் வந்து மருத்துவத்தன்மை இருக்குது. அதே போல் ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதம் கொடுத்துட்டு வந்தோம்னா ஆஸ்மாவும் காணாமல் போயிடும். இந்த ஆஸ்மாவும் இருக்கிறதால அவங்க வாழ்க்கை பூரா கஷ்டப்படுவாங்க. பெண் குழந்தைகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம்னாலும் கஷ்டம். அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்க முடியாமல் அவதிப்படுவாங்க. இந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்தை தயாரிக்கணும். இதோடு சேர்ந்து சுக்கு சேர்க்குறோம். சுக்கா நொறுக்கி எடுக்கிறதுக்காண்டி தான் சுக்கு. இஞ்சியை காய வச்சா சுக்கு. இந்த சுக்கை வந்து பயன்படுத்தும் பொழுது இந்த சுக்கினுடைய தன்மை வந்து நம்ம உள் உறுப்புக்குள்ளே இருக்கிற சளியை வந்து உடைச்சி
கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துரும். இல்லைன்னா நுரையீரலில் போய் சளி படிஞ்சா அந்த நுரையீரலையே தின்றும். சளி வந்து ஒரு மோசமான ஒரு நோய். அந்த சளி வந்து டிபியாக மாறி விலா எலும்புகளை தின்றதா நிறைய படத்தில் பார்க்குறோம். எக்ஸ்ரேவில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நுரையீரலே இருக்காது, ஒரு பக்கம் விலா எலும்பு இருக்காது. ஏன்னா அதிக அளவு சளி இருக்கிறதால. இந்த சளியை வந்து முதல்ல வெளியெடுக்கணும். சளி மாதிரி மோசமானது எதுவும் கிடையாது. சளி இருந்தாலே எந்த உணவும் உள்ளே எடுக்க முடியாது. உள்ளே எந்த உணவும் போகலைன்னா நம்மளால் வாழ முடியாது. அப்போ மூச்சு திணறல் கண்டிப்பாக ஏற்படும். உள்ளே போகிற பொருள்கள் எல்லாமே கண்டிப்பாக குடல் மூலமாக அடிக்குடல் வரைக்கும் போனால் தான் நம்ம ரத்தம் ஊறும். பாதியிலே போய் நின்று மீண்டும் வெளியில் வந்துச்சுன்னா நமக்கு ரத்தம் ஊறாது. அதனால் அந்த சளிகளை வெளியெடுக்கணும். இந்த சளிகளை வெளியெடுக்கிறதுக்கான மருந்தும் ஆஸ்மாவை விரட்டுறதுக்கான மருந்தையும் இப்போ நம்ம தயாரிப்போம். இந்த ஆஸ்மா நோய்க்கான மருந்து, இந்த ஆஸ்மா நோய்க்கான மருந்தில் வந்து இந்த ஆட்டுப்பால் எடுத்துருக்கோம். இந்த ஆட்டுப்பாலை வந்து நம்ம காய்ச்சணும். ஆட்டுப்பால் வந்து காய்ச்சாமல் குடிக்கலாம். அது ஏன்னா ஆட்டில் பீச்சும் போதே குடித்தாதான், ஆட்டில் பால் பீச்சும் போதே குடித்தாதான் அதை வந்து ஆட்டுப்பாலை வந்து நேரடியாக குடிக்கலாம். சாதாரணமான கண்டிப்பாக காய்ச்சி தான் சாப்பிட்ணும், காய்ச்சாமல் குடிக்கக்கூடாது. நேரடியாக ஆட்டு பக்கத்தில் இருந்தால் உடனடியாக காய்ச்சணுமா உடனே குடிக்கலாம். இல்லைனா ஆட்டுப்பாலோ எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக பீச்சு வச்சோம்னா அதை மூடி வைக்கணும். மூடி வைக்காமல் நீங்கள் திறந்து வச்சிங்கன்னா பக்கத்தில் சாண நாத்தமோ அல்லது வேறு துர்நாற்றங்கள் எது வீசினாலும் அந்த பால் வந்து அதை கிரகிக்கக்கூடிய சக்தி உள்ளது. பக்கத்தில் எந்த ஒரு சென்ட் இருந்தாலும் அந்த சென்ட்டினுடைய வாடைய பால் வந்து கிரகிச்சிக்கிறோம். அதில் உள்ள கொழுப்பு சத்துக்கள் வந்து அதை கவர்ந்து இழுக்கிறதால அதில் வந்து அந்த வாசம் போயிடும். அதனால் மூடி வைக்கணும். என்றைக்கும் பால் கறந்தாலோ பால் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாலும் ஊற்றி திறந்து வைக்கக்கூடாது, மூடி வைக்கணும். பச்சை பால் வந்து அதை வந்து கிரகிக்கக்கூடியது. அங்கே உள்ள கோமியமோ சாண வாடையோ சாக்கடை நாத்தமாக இருந்தாலும் அந்த பாலில் போய் அந்த சாக்கடை நாற்றம் போய் சேர்ந்துடும். ஏன்னா அதனால தான் பால் பீச்சினதுமே நம்ம வந்து அதை வந்து மூடி வைக்கணுன்றோம். இந்த மூடி வைக்காமல் இருந்தோம்னா பால் கெட்டு போயிடும். பாலில் உள்ள துர்நாற்றம் வந்து தாங்க முடியாது. அந்த பாலில் வந்து நம்ம இப்போது மிளகு பொடி ஒரு 7 மிளகு அளவுக்கு நம்ம பொடி சேர்க்குறோம். அதே அளவுக்கு சுக்கு சேர்க்கணும். சுக்கு இதை வந்து அரைச்சி தூளாக வச்சுருக்கோம். சுக்கு இவைகளை சேர்த்து நம்ம போட்டிருக்கோம். இதை காய்ச்சிரும். இதை காய்ச்சி நல்லா காய்ச்சி வரும்போது மட்டும் இந்த தூதுவளை இலையை அப்படியே போட்டால் போதும். இதை வந்து நம்ம அரைக்க தேவையில்லை, எதுவும் செய்ய தேவையில்லை. இந்த முள்ளோடு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம முள்ளை அதை நீக்கிடலாம். அதோட சாப்பிட போகிறது கிடையாது. குறைந்தது ஒரு 10-15 இலை போடலாம். இந்த காம்போடையும் சேர்த்து போடலாம், தவறே கிடையாது. இதில் வந்து கல்கண்டை வந்து கொஞ்சம் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். இது நம்ம தேவைக்கு ஏற்ப நம்ம சேர்த்துக்கிற வேண்டியது. இதை காய்ச்சிட்டோம். இந்த தூதுவளையும் போட்டு சுக்கு மிளகு இவைகளை சேர்த்து தூதுவளையோட சேர்த்து பனங்கல்கண்டு இல்லைன்னா சாதா கல்கண்டு போட்டு காய்ச்சலாம். கல்கண்டு போட்டு காய்ச்சி எடுத்து அந்த சூட்டில் அரை வேக்காட்டில் எடுத்தாச்சு இந்த தூதுவளையை வெந்ததை. ஆனால் பால் நல்லா காஞ்சிருச்சு. அந்த பாலினுடைய சூட்லேயே அந்த தூதுவளையினுடைய சாறு வந்து பாலில் வந்து சிறுக சிறுக இறங்கும். நேராக அரைச்சிட்டோம்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இதனுடைய இது வந்து ஆஸ்மாவை சரி பண்ணக்கூடியது. இந்த ஆஸ்மாவை மட்டும் இல்லை, உடலில் உள்ள சளிகளை வெளியேற்றும். குழந்தைகளுக்கு சளி இருந்ததுனாலே ஆஸ்மா வரும். அந்த குழந்தைகளுக்கு உள்ள நெஞ்சு சளி குறைஞ்சிரும். நெஞ்சு சளி குறைஞ்சா அந்த மூச்சு வாங்கிறது குறைஞ்சிரும். இந்த மூச்சு வாங்கிறது குறைஞ்சிட்டாலே சாப்பிட ஆரம்பிச்சிடும். குழந்தைகள் சாப்பிட சாப்பிட உடல் பலு அதிகரிக்கும், உடல் சத்து அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு சோர்வு போகும். முதல்ல சோர்ந்து போய் உட்காந்துருக்க குழந்தை ஓடி விளையாட ஆரம்பிச்சிடும். சோர்ந்து போய் உட்காந்தாலே யோசிக்காது, அந்த குழந்தை நுடைக்கப்படுத்திருக்கும். இந்த ஆஸ்மா வந்த குழந்தைகளுக்கு பாருங்கள், அதில் ஒரு கையில் ஒரு டப்பா கொடுத்துறாங்க, வாயில் அடிச்சுக்க சொல்லிடுறாங்க. இதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா யாருக்குமே இந்த ஆஸ்மா நோயே இருக்காது. இதுக்கு காரணம் இன்னைக்கு உள்ள மாட்டுப்பால் தான். இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த மாடு வாயை திறந்துட்டு முன்னையும் பின்னையும் கப்பல் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. அதனுடைய பால் சாப்பிட்டா நம்ம பிள்ளையும் அதே மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்கோம். நாட்டு மாட்டை போய் பாருங்கள், அது பாட்டுக்கு மழையில் நின்றுக்கிட்டு இருக்கோம். அந்த மாட்டுலேயே எத்தனை ரகம் இருக்குது தெரியுங்களா? நாட்டு மாட்டிலேயே முழு மாடு, அரை மாடு, கால் மாடுன்னு நம்ம முன்னோர்கள் வச்சுருந்தாங்க. கேட்பாங்க, உங்கள் வீட்டுக்கு எந்த மாடு வந்திருக்குன்னுவாங்க. என் வீட்டில் முழு மாடு வாங்கியிருக்கேன் அப்படின்னாங்க. முழு மாடுனா என்னப்பா அப்படின்னு நம்ம போய் கேட்டோம்னா அந்த மாடு வந்து வெண்ணிறமாக இருக்கும், வெள்ளை நிறமாக இருக்கும். அந்த திமிழ் நல்லா இதுவாக இருக்கும் நாட்டு மாட்டுக்கு. ஏன் முழு மாடுன்னு சொல்கிறாங்கன்னா அது 24 மணி நேரம் மழையிலையும் வெயிலையும் நின்னாலும் அந்த மாட்டுக்கு எந்த நோயும் வராது. அது ஒரு அசாதாரணமாக நிற்கும். அந்த வெயிலையும் தாங்கி நிற்கும், மழையிலையும் தாங்கி நிற்கும். அரை மாடுன்றது காலையில் வெயிலில் இருந்து மத்தியானம் ஒரு 2 மணி வரைக்கும் வெயிலில் நிற்கும். அதுக்கு மேலே வந்து அது கொஞ்சம் நிழலுக்கு போய் நிற்கும். இரவில் ராத்திரி 2 மணி வரைக்கும் குளிர் தாங்கும். அதுக்கு மேலே அது குளிர் தாங்காது, எங்கேயாவது ஒரு கொட்டத்துக்குள்ளே போய் நிற்கும். அதே மாதிரி கால் மாடுன்னு சொல்லுவாங்க. கால் மாடுனா சிகப்பு நிறமாக இருக்கும்.
சிகப்பு நிறம்னா காரி நிறம்னு சொல்லுவோம். அந்த காரி நிற மாடு வந்து 11 மணி வரைக்கும் தான் வெயில் தாங்கும். அதுக்கு மேலே வெயில் தாங்காது. அது நேரடியாக மரத்து நிழலில் போய் நின்றுக்கிறோம். அதே மாதிரி இரவுலேயும் 11 மணி வரைக்கும் தான் அது குளிர் தாங்கும். மழையிலையும் அதே மாதிரி தான். அதனால தான் கால் மாடு, அரை மாடு, முழு மாடுன்னு நம்ம நாட்டினத்துக்கே கால் மாடு, அரை மாடு வச்சுருக்காங்க. இந்த இப்போ இருக்கிற மாடு கெச்சப் ஜெர்சி மாடுலாம் மைனஸ் மாடு. அது எதையுமே தாங்காது. காலையில் 7 மணி வெயிலே தாங்காது. 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா மரத்தடியில் கட்டியிருப்பாங்க. அது வந்து ஆடிக்கிட்டே நிற்கும். அதனுடைய பாலை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம பிள்ளைங்களுக்கும் இதே மாதிரி தான் வரும். இன்றைக்கி எல்லா மாட்டுக்கும் ஊசி போடாமல் பால் பீச்சில் ஏதாவது ஒரு தடுப்பூசின்னு போடுறாங்க. அந்த தடுப்பூசி வந்து பாலில் வந்து வந்துடும். ஏன் வந்துடும்னா, ஒரு ஊசி போட்டால் கண்டிப்பாக 30 நாளைக்கு பால் சாப்பிடக்கூடாது. அது அரசாங்க சட்டம். அந்த சட்டத்தை யாருமே நிறைவேற்றுறது கிடையாது. இது கண்டிப்பாக அதை செஞ்சாங்கன்னா நம்ம மக்கள், நம்ம குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. 30 நாளைக்கு குறைஞ்சது அந்த பாலில் வந்து விஷத்தன்மை இருக்கும். அந்த ஊசி போட்டினுடைய தன்மை இருக்கும். யாருமே அதை கேட்கறது கிடையாது. இன்றைக்கி ஊசி போட்டால் காலையில் ஊசி போட்டு அப்போவே பால் பீச்சுறாங்க. அந்த பாலை கொண்டு வந்து கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு புது புது நோய் வருது. உண்மையிலேயே அந்த மாடு நிற்கும் போது பாருங்கள், வாயை திறந்துக்கிட்டு முன்னே பின்னே ஆடிக்கிட்டே நிற்கும். ஒரு நிமிஷம் கூட அதால் சாதாரணமாக நிற்க முடியாது. அந்த பாலை சாப்பிட்டா நம்ம குழந்தைகளுக்கு இதே நோய் வருது. அந்த நோய் வந்தாலும் நம்ம கவலைப்படாமல் இந்த மருந்தை பயன்படுத்தணும். தூதுவளை வந்து நம்மளுடைய பக்கத்திலே இருக்குது. வேலிகளில் முள்ளாக இருக்கும். இலை மேலேயும் முள் இருக்கும், கீழேயும் முள் இருக்கும். பழம் வந்து சிகப்பு நிறமாக இருக்கும். தூதுவளை பழமும் சாப்பிட்லாம், இலைகளையும் சாப்பிட்லாம். ஆனால் இதை நேரடியாக வேக போட்டு இந்த மாதிரி பால்லையே வேகணும். பாலில் வந்து சூட்லேயே வேகணும். அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த இலைகளை எடுத்து போட்டு அந்த பாலை கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அந்த சளி பிடிக்காது. மூச்சு வாங்கிறது நிற்கும். அந்த அதிக அளவு மூச்சு வாங்கிறது வராது. குழந்தைகள் வந்து அதிக அளவு ஆரோக்கியம் கூடும். நீங்கள் சாதாரண இந்த ஒரு பாலை வாங்கி கொடுங்க, கெச்சப் ஜெர்சி பாலை வாங்கி கொடுத்தீங்கன்னா உடனே சளி பிடிக்கும். பால் குடிக்கிறத நிறுத்தி பாருங்கள், சளியே பிடிக்காது. அதனால் பால் கொடுக்கறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்தீங்கன்னா சளியே பிடிக்காது. கிடைச்சா நாட்டு மாட்டு பால் கொடுங்க, இல்லைன்னா ஆட்டுப்பால் கொடுங்க, இல்லைன்னா பால் கொடுக்காதீங்க. பரவாயில்ல, சத்து கூடணும்னா ஏதாவது நம்ம உணவில் சத்தை கூட்டிக்கிடுவோம். பால் கொடுத்தாலே கண்டிப்பாக குழந்தைகளுக்கு சளி பிடிக்குது. சளி பிடிக்கிறது மட்டும் இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி ஆஸ்மா வந்துடுது. இந்த ஆஸ்மா வர்றதுக்கு காரணமே இந்த பால் தான். இந்த பாலில் உள்ள நோயை வந்து நம்ம ஒவ்வொரு நோயும் கண்டுபிடிக்கவே சரியாக போகுது நேரம். எதை கொடுத்தா பிள்ளைங்க நல்லா இருக்கும் யாருக்குமே தெரியல. எல்லாரும் ஒரு சூழ்நிலை கைதி. எல்லாரும் மாட்டிக்கிட்டு தான் இருக்கும். எந்த வகையிலையும் நம்ம உடலில் போய் மருந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம மருந்து போய் சேர நம்ம போய் மருத்துவமனைக்கு போய் தான் ஆகணும். எந்த வழியிலையும் சுற்றி ஒரு உணவு வட்டம் மாதிரி ஒரு மருத்துவ வட்டம் போட்டு விட்டாங்க. அந்த மருத்துவ வட்டத்திலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அந்த மருத்துவ வட்டத்துக்குள்ளே தான் நம்ம போய் ஆகணும். அந்த மருத்துவ வட்டத்திலிருந்து தப்பிக்கணும்னா பாரம்பரிய மருத்துவத்தை நீங்கள் பயன்படுத்தணும். பாரம்பரிய மருத்துவத்தை பயன்படுத்தா சிறுக அவங்களுடைய நோய்கள் குறைய ஆரம்பிச்சிடும். நோய் குறைஞ்சாலே அந்த ஆஸ்மாவை வந்து விரட்டி அடிக்கலாம். இந்த ஆஸ்மான்றது ஒரு மோசமான ஒரு நோய். அந்த நோய் வந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். மூச்சிடவே முடியாது, நடக்க முடியாது. படி ஏறணும், 3 படி ஏறினா கப்புன்னு அடைச்சிக்கிறோம். ஒரு பையை தூக்குனாங்கன்னா அப்படியே அடைச்சிக்கிறோம். அந்த ஆஸ்மாவுக்கான சிறந்த மருந்து இது குழந்தைகளுக்கு மட்டுமில்லை, பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு கொடுத்தா 40 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் இருக்க பெரியவங்களுக்கு கொடுத்தாலும் இந்த நோய் கட்டுப்படும். இந்த நோய்க்கான இந்த சிறப்பு மருந்தை எல்லாரும் செய்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் மீனா என்னும் பெண்மணி எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து தோல் நோய் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. 25 வருஷமாக இருக்கான். எத்தனையோ வகை சோப்பு போட்டிருக்காங்களாம். எல்லா வகையான மருத்துவமும் செஞ்சிட்டோம். இதெல்லாம் பார்த்தாலும் இரவு நேரத்தில் அரிப்பு தாங்க முடியலன்னு எழுதியிருக்காங்க. அவங்க சாப்பிட்ற உணவு முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். உணவு பழக்கத்தை மாற்றணும். உணவு பழக்கம் மாற்றினா தான் இதெல்லாம் சரி வரும். ஏன் உணவு பழக்கத்தை மாற்றணும் சொல்கிறேன்னா, அவங்க சாப்பிட்ற எண்ணெயில் இருந்து சரி கிடையாது. எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் மட்டுமே பயன்படுத்தணும். வேறு எந்த எண்ணெயும் பயன்படுத்தாமல் இருந்தால் அது பாதி நோயை குறைக்கும். அது இல்லாமல் இயற்கை உணவு எடுத்துக்கணும். இயற்கை உணவுனா உரம் போடாமல் எந்த அரிசியாக இருந்தாலும் சரி அதை சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா அந்த இயற்கை உணவு அது கொஞ்சம் சரி பண்ணும். அது இல்லாமல் இருக்கிற இடம் காற்றோட்டமாக இருக்கணும். காற்றோட்டமாக இருந்தால் அந்த உடலில் வந்து நிறைய காற்று கிடைக்கும். நிறைய நமக்கு தேவையான ஆக்சிஜன்கள் கிடைக்கும். அந்த ஆக்சிஜன் கிடைக்கணும்னா நல்ல ஒரு இது கிடைக்கும். ஆனால் உடல் பாதுகாப்பு, தோலை வந்து பாதுகாக்கணும்னா மலச்சிக்கலை முதல்ல போக்கணும். மலச்சிக்கல் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம். குடலில் வந்து நீங்கள் எந்த ஒரு இதுக்கு போய் பாருங்கள், வயிறை சுத்தம் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா சுத்தம் பண்ணதுமே எந்த நோயும் சரியாயிடும். அதனால் நீங்கள் சித்த மருத்துவருக்கு போனால் முதல்ல அந்த விளக்கெண்ணெய் தான் கொடுப்பாங்க. ஏன் கொடுப்பாங்க? வயிற்றில் இருக்க கசடுகள் வெளியாகணும். கசடுகள் வெளியானால் நோய்கள் சரியாகும்.
அதனால் முதல்ல மலச்சிக்கலை போக்கணும். இவங்க தினந்தோறும் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடணும். கொய்யாப்பழம் சாப்பிட்டா மலச்சிக்கல் போகும். மலச்சிக்கல் போனால் சிறுக சிறுக தோல் நோய் சரியாகும். நம்ம சாப்பிட்ற உணவு கடின உணவு சாப்பிடக்கூடாது. இவங்க வந்து சைவ உணவு மட்டுமே எடுக்கணும். கறி மீன் முட்டை கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. தோல் நோய் உள்ளவங்க கறி மீன் முட்டை எடுத்தாலே இது சரியாகாது. அது மட்டும் இல்லாமல் மனசு பாதிப்பு, அதிக கவலை, அதிக வருத்தம் இருந்தால் அந்த தோல் நோய் கூடுமே தவிர குறையவே குறையாது. அதுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னா, நீங்கள் அதிக வருத்தப்பட்டோம்னா தோல் நோய் வந்து நிறைய ஆகிடும், உடம்பு முழுவதும் பரவ ஆரம்பிச்சிடும். வருத்தப்படாமல் இருந்தாலே அந்த தோல் நோய் வந்து பெருகிறது குறைஞ்சி நிற்கும். இது நிறைய பேருக்கு புரியாது. நம்ம வருத்தப்படுறதுக்கும் தோலில் நமக்கு நோய் வந்ததுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் எந்த ஒரு நோய் வந்தாலும் இது சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு எந்த ஒரு மருந்தையும் சாப்பிட்டு பாருங்கள், அது சரியாயிட்டு வரும். நம்ம எத்தனை இடம் போய் சாப்பிட்டாலும் இந்த நோய் சரியாகாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சரியாகக்கூடிய மருந்தாக இருந்தாலும் சரியாகாது. ஏன் சரியாகாதுன்னா அது அந்த அளவுக்கு இருக்கும். இந்த தோல் நோய் உள்ளவங்க கண்டிப்பாக சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்யணும். சிவனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சுட்டு அவங்க எந்த ஒரு மருந்தை எடுத்தாலும் அந்த மருந்து வந்து உடனடியாக அவங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பப்பாளிக்காயை தினந்தோறும் சமைச்சு சாப்பிடணும். பப்பாளிக்காயை தினந்தோறும் சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா இரவு நேரத்தில் எந்த நேரத்துலையும் அரிப்பு இருக்காது. அரிப்பு குறைஞ்சா ரத்தத்தில் அதனுடைய தன்மைகள் குறையும். வேப்பலை, மஞ்சள் இது ரெண்டையும் அரைச்சி இரவு நேரத்தில் உடல் முழுவதும் போடணும், இந்த தோல் நோய் உள்ளவங்க எல்லா இடத்துலையும். இது மட்டும் இல்லாது நம்ம சொல்லுவோம் அந்த மலை அகத்தின்னு சொல்லுவோம். மலை அகத்தியோடு சேர்ந்து ஊமத்தை இலை, எரிக்கிளை இலை, இதோடு சேர்ந்த வேம்பு, இது மூணுத்தையும் சேர்த்து போட்டு காய்ச்சணும். அது காய்ச்சும் போது நல்லெண்ணெய் ஊற்றணும். ஊமத்தை இலை, வேப்பலை, எரிக்கிளை இலை இது எல்லாத்தையும் சேர்த்து சம அளவு எடுத்துக்கு சாறு எடுக்கணும். இந்த சாறு எடுத்து இப்போ மொத்தம் சேர்ந்து 1 லிட்டர் அளவுக்கு எடுத்தோம்னா 1 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறணும். நல்லெண்ணெயை சேர்த்து காய்ச்சணும். அல்லது வேப்பெண்ணெய் அதோடு சேர்க்கலாம். 7 வகை எண்ணெய் சேர்த்தோம்னா ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். 7 வகை எண்ணெய் யாருக்கும் கிடைக்காது. அதனால் வேப்பெண்ணெயும் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதை மட்டும் பயன்படுத்துங்க. இது 3 எண்ணெயும் சேர்த்து இதோடு சேர்ந்த இந்த மூலிகையின் சாறையும் எடுத்து 3 எண்ணெயும் சேர்த்து 1 லிட்டர் அளவுக்கும் அந்த மூலிகை சாறு 1 லிட்டர் அளவுக்கும் எடுத்து காய்ச்சினதை ஆற வச்சு எடுத்து இந்த தோல் நோய் மேலே தினந்தோறும் போடுங்க. போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பஞ்சகவியா சாணத்திலிருந்து தயாரிக்கப்பட்டது நாட்டு மாட்டு சாணம், நாட்டு மாட்டு கோமியம், நாட்டு மாட்டு பால், நாட்டு மாட்டு நெய் இது எல்லாம் கலந்த பஞ்சகவியாவை மேலே தேய்ச்சி ஒரு 2 மணி நேரம் காய விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா குறைந்தது ஒரு 3-4 மாதத்தில் சரியாகும். 25 வருஷமாக கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக 1 வருஷமாவது ஆகும். ஏன்னா ரத்தம் முழுவதும் கெட்டு போயிருக்கும், மனசு முழுவதும் கெட்டு போயிருக்கும். முதல்ல மனசை சரி பண்ணணும். மனசை சரி பண்ணாதான் தோல் நோயே சரியாகும். மனசுக்கும் நோய்க்கும் சம்பந்தம் இருக்குது. மூளைக்கும் எல்லா இடத்துக்கும் எப்படி தொடர்பு இருக்கோ அதே மாதிரி தான் மனசுக்கு எல்லா இடத்துலையும் தொடர்பு இருக்குது. மூளை எந்த ஒரு உறுப்பையும் செயல்பட விடக்கூடாதுன்னா நம்ம மென்டலாக தான் இருப்போம். மூளை ஒரு மூளையிலிருந்து வேலை செய்கிறதால தான் நம்ம கையை அசைக்கிறோம், பேசுகிறோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தக்கனதாக இருக்கும். நல்ல எண்ணங்கள் இருக்கும்பொழுது அந்த தோல் நோய்கள் ஓடி போயிடும். நம்ம அதிக வருத்தம் இருந்தாலோ அதிக எண்ணங்கள் சரியில்லாமல் இருந்தாலோ இந்த தோல் நோய்கள் குறையவே குறையாது. ஆத்திரம் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும். தோல் நோய் உள்ளவங்களுக்கு எந்த அளவு கோபம் வரும்னு சொல்லவே முடியாது. அந்த அளவு கோபம் இருக்கும். ஏன் கோபம் இருக்குன்னா அவங்க மேலே வரல கோபம், அவங்களா பேச கிடையாது, அந்த நோய் அவங்கள பேச வைக்குது. அதனால் அவங்க மேலே நம்மளா சரி இந்த நோய் தான் அவங்களுக்கு ஆத்திரத்தை உண்டு பண்ணிச்சு நம்மளா மனசில் நினச்சோம்னா அவங்களோட சண்டை போட மாட்டோம். தோல் நோய் சரியாக அவங்க குணமும் மாற ஆரம்பிச்சிடும். தோல் நோய் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக பப்பாளிக்காய் சாப்பிடணும். பப்பாளி பழம் சாப்பிட்றத விட காய் அதிகமாக சாப்பிடணும். அதனுடைய தோல்களை அரைச்சி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கையில் போட்டு வந்தோம்னா தோல் நோய் மாறும், அந்த தேமலும் மாறும். சிலர் சோப்பு பயன்படுத்துகிறாங்க. சோப்பை பயன்படுத்தும் போதும் அந்த தோல் நோய் மாறும். அது எந்த சோப்புன்னெலாம் நம்மளால் சொல்ல முடியாது. பாசிப்பயிறு மாவு அரைச்சி கம்மா கரம்பை மண்ணையும் அரைச்சி ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து உடல் முழுவதும் பூசி 2 மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வந்தால் தோலினுடைய நிறம் மாறும். மாறினதான் கொஞ்சம் காஞ்சிருக்கும். காஞ்ச தன்மை வரும்பொழுது அது வலிக்க ஆரம்பிக்கும். அப்போ தேங்காய் எண்ணெய் பூசி ஆகணும். கம்மா கரம்பை மண்ணோட பாசிப்பருப்பை சேர்த்து அரைச்சி நம்ம உடம்பு முழுவதும் போட்டு அதை ஒரு 2 மணி நேரம் காய விட்டோம்னா தோல் நோய் சரியாகும். அது எந்த நோயாக இருந்தாலும் கவலைப்பட வேணாம். எல்லா நோய்க்கும் இது மருந்து வேறு வேறன்னு இல்லை.
ஒன்று ஒன்றா செஞ்சு பார்க்கணும். யார் உடம்புக்கு எது சரியாகுமோ அதை செஞ்சுக்கிற வேண்டியதான். நீங்கள் சொன்னது தான் செஞ்சேன், வேறு செய்யலைன்னா சரி, அடுத்த மருத்துவம் இருக்குது. ஒவ்வொரு நோய்க்கும் 100 வகையான மருத்துவம் இருக்குது. அந்த 100 வகையான மருத்துவத்தையும் நம்ம செய்ய முடியாது. அது அடுத்த படிப்படியாக தான் போக முடியும். ஒவ்வொரு படியாக நம்ம சரியாக்கும்போது நமக்கு நேற்றுக்கு இருந்ததுக்கு இன்றைக்கி தோல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதனால் அந்த தோல் நோய்க்கு வந்து இது சிறந்த மருந்து. அந்த பாசிப்பயிரும் கரம்பை மண்ணும். ஏன் கரம்பை மண்ணை சொல்கிறோம்னா, கரம்பையில் எத்தனை வகையான மூலிகை வந்திருக்குன்னு தெரியாது. அத்தனை வகை மூலிகையும் சேர்ந்து பாசிப்பயிரோடு சேர்ந்து அந்த பாசிப்பயிரில் தண்ணியை தெளித்தோம்னா அந்த நுண்ணுயிர்கள் பெருக்கமாயிடும். அந்த நுண்ணுயிர் பெருக்கத்தை அதே அப்படியே எடுத்து நம்ம உடம்புல போட்டோம்னா அந்த நுண்ணுயிர்கள் வந்து தோல் நோயை வந்து திங்க ஆரம்பிச்சிடும். தோல் நோய் வந்தவங்க போய் தண்ணிக்குள்ளே நின்று பார்க்க சொல்லுங்கள். அந்த மீன் கூட வந்து அதை கடிக்காது. ஏன்னா அதுக்கு தெரியும். அதனால் அந்த மீன் தள்ளி போயிடுது. நிறைய பேர் போய் தோல் நோய் உள்ளவங்க மீன்கிட்ட போய் உட்காருவாங்க. ஏன்னா அது சுத்தம் பண்ண தான் பார்ப்போன்னா. நல்லா இருக்கிறவங்கள வந்து மீன் கடிக்கும், தோல் நோய் உள்ளவங்கள வந்து மீன் கடிக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அதில் வந்து கிருமிகள் இருக்கும். அதனால் அவங்க வந்து பப்பாளிக்காயை சாப்பிட்டாங்கன்னா அரிப்பு குறைஞ்சி விடுபடலாம், அந்த எரிச்சலும் அடங்கும். இந்த முறையை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.